அன்னார் செல்வன் அவர்கள் நம்மளுக்காக இந்த கலை நம்ம மென்மேலும் இந்த கலை தூங்க வேண்டும். என்ன கலை ஓங்க வேண்டும் அப்படி நினைத்து மனம் இறங்கி அவர் துன்பத்தை நீக்கி நம்மளுக்காக அரும்பாடுபட்டு வெள்ளாளப்பட்டி வந்து இது வரைக்கும் 4 நாடகம் எடுத்துட்டார். புரியுதா? எத்தனையோ டேபிள் வச்சு எடுக்கிறாங்க, ஸ்டாண்ட் வச்சு எடுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, ஒரு எடுத்தா கையிலே தான். ஆமா, அதனால அம்மம்மா அவருடைய குடும்பமும் நாடகம் பார்க்க வந்த குடும்பமும் நாடகம் விட்ட ஒரு குடும்பமும் வாழையடி வாழையாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக ஆணை போல் நடையும் குதிரை போல ஓட்டமும் எலுமிச்சங்கனி எதிர்க்க நிலவடிக்கு ஆறாத நோயும் தீராத வழிகளும் பெற்று வாழையடி வாழையாக இந்த வனபத்திர காளியம்மன் தன்னதி கோவாரம் எப்படி வளர்ந்து வருகிறதோ குடும்பம் வென்ற அமரீஸ்வரர் அம்மம்மா நான் யார்? என் பெயர் என்ன? நான் குளத்தில் தெரிந்தவள். சொல்லவா? சரி. அம்மா எந்தரா அப்படி மச்சவடி விலகி அச்சம் இல்லாத ரூபி பர்வத ராஜோட குமார்த்தியாகிய என்னுடைய வீரம் சக்தி உமா பார்வதி. முன்ன பேர் பரவாயில்ல. என்னது? சக்தி குண்டா பாரி இல்ல பானை. நான் எந்த நாட்டு ஆண்டு வருகிறேன்? நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் எது சொல்லவா?
அண்ணா அண்ணா முன்னதாக ரெண்டு நான் ஆண்டு வரக்கூட நன்னகரோ நான் ஆண்டு வரக்கூட சாம்பராத்திவோ வெள்ளிங்கிரி சொல்லலாம். ஏமா என்ன ஒரு நாடு வெள்ளிங்கிரி வெள்ளிங்கிரி ஆண்டு வர சொல்றியே? வெள்ளிங்கிரி ஆண்டு வரக்கூடிய சத்தியமா பார்வதியே கேட்ட தாயார் தந்தா யாரு? போச்சு போச்சா யாரு உம்பகா? 10 மாதம் முன்னாடி வந்து உன் தாய் வைத்தியோட பிறந்திருக்கலாம். நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி பிறந்த? நானா? பெரிய அதிசயம் சொல்லிட்டு தங்கம். எங்க அம்மா சந்து விட்டாள். இதுக்கு மேல வரைக்கும் கிழிஞ்சு போயிடும். எங்க அம்மா சந்து விட்டாள். எங்க அப்பன் விந்த விட்டாள். விந்தா? ஆமா. அப்புறம் நான் பொதக்குன்னு வந்து விட்டேன். நீலா அழிஞ்சு போயிருவேன், நாசமா போயிருவேன், என்னது போயிருவேன். இந்த வனபத்திர காலத்தை ஒண்ணு கேப்பா, ஆயா ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்து உனக்கு கூட்டிட்டு போமா? ஆயாவுக்கு விளக்கு பத்திரிக்கு எண்ணெய் இல்ல, எனக்கு எங்க ஒரு கரண்டி எண்ணெய் கொடுக்கும் போகும். பாடி சொல்றேன். ஒண்ணு அப்படி கட் பண்ணுங்க. ஏன்டா அப்படி அழிகிற? நேற்று தார் ரோட்ல விட்டு நான் மணக்கணும் என்ன போட்டேன் அந்த காடு. ஆமாம்மா. ஓவென்ற சத்தத்தினா உருவாக்கி பிறந்த சத்தினா. ஆமா, நாங்கெல்லாம் பிறந்த ஏகப்பட்ட செலவாகுது. எப்படி நீனாச்சும் ஓமன்ற சத்துல 1 ரூபாய்க்கு பிறந்துக்கிறியா? 1 ரூபாய்க்கு கண்டவனுக்கு பிறந்த உருவாக்கி என்ன பையன் தும்புடி சரியில்லையா? ஆமா ஆமா. இந்த நாடு பிறக்க முன்பாகவே நாயகி பத்திரி பிறந்தவன்னா இந்த மண்டப இப்ப கொடுங்களேன், என்ன பண்றீங்க? இந்த மண்டபத்திற்கு முன்பாகவே இந்த பெண்ணாகப்பட்டவன் பிறந்தவள். ஏமா என்ன நாடு பிறக்க முன்பதாக நாயகி நீ பிறந்தாய், இந்த உலகம் பிறக்க முன்பதாக உத்தமை நீ பிறந்தாய். உண்மைதான். இந்த மண்ணு பிறக்க முன்பதாக உண்மைதான். இந்த மகேஸ்வரி நீ பிறந்தன்னு சொல்றீங்க. இப்படி பிறந்து யாரை நீ மாலையிட்டாய்? என்ன சொல்ற? ஆமாங்கிறேன். என்ன யார் திருமணம் செய்தா? மாலை தெரித்த மணவான் பெயர் என்ன? என்னது? என்னை மாலை தெரித்த மணவான் பெயர், தாலி தெரித்த கணவர் பேரோ வெள்ளிங்கிரி ஆண்டூலியாகிய முக்கந்தாரியாகிய பரம கடவுள் இருக்கார் தெரியுமா? நல்லா தெரியும். யாரு? இளமலையில பன்னிக்கறி கடை வச்சுக்கிறோம், இல்ல சாராய கடை வச்சுக்கிறோம். ஆமா, இதெல்லாம் எங்க தெரிய போதும்? தெரிஞ்ச நான் மயிறு கோமாளியா சாடுறேன். அவரை திருமணம் செய்தாலும் உனக்கு என்ன சந்தேகம்? உனக்கு என்ன சந்தேகம்? அம்மா பண்ணிக்கலாம். உனக்கு என்ன சந்தேகம்? வெள்ளிங்கிரி ஆண்டவரை திருமணம் செய்து உனக்கென்று எத்தனை குழந்தைகள்? எனக்கு இரு குழந்தைகள் இருக்கிறது. ஓடிடியே. எனக்கு இரு குழந்தைகள் இருக்கிறது. யானை போல் ஒருவன், அழகான பிள்ளை ஒருவன். யானை போல் இருப்பது யாரு? அழகா இருப்பதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த யானை போல இருக்கிறது யாருக்கு பிறந்துச்சு? அழகா இருக்கிறது யாருக்கு பிறந்துச்சு? யானை போல பிறந்தது யூடியூப் எடுக்கிற செல்வனுக்கு. அழகான பிள்ளை மத்தாலக்காரு டீ குடிக்க துட்டு குடிச்சிருப்பாரு. கட்டிக்கிட்டு விடுறாரு. ஆமா ஆமா. அதனால
எங்க போய் படுத்து படுத்து தூங்கி போயிடுவாங்க. ஆமாம்மா, யானை முகப்படுத்தவன் யார்? அவன் தான் மக விநாயகமூர்த்தி. கையிலே அவன் தான் மக விநாயகமூர்த்தி. அழகா இருப்பவன், அழகா யார் தெரியுமா? அவன் தான் வேலவன். எந்த வேலைவன்? பள்ளிமலை முருகன். பள்ளிமலை? பள்ளிம முளலடா. ஒத்த வேலை எங்க பார்த்தாம? முருக கடவுள்ரி. முருகடவள். சரி, அப்படி இருந்தாலும் உனக்கு என்ன வேலை? வரி ஏமா அவனாடி மகன். ஆமா இல்ல அப்படியே சத்தியமா உன் பையன் முருகனா? ஆமா. பள்ளிமலையில இருக்கிறது? ஆமா. அடிச்சா ஒரே அடித்தான். திருட்டு முண்டை. ஐயோ, என்ன அப்படி கோவப்படுற? ஏண்டி புதுசா சீலை கட்டுற, புது புது நகை வாங்கி போடுற, பணம் ஏகப்பட்ட காய்ச்ச ஆடு ஆவணம் வச்சுக்கிற, இவ்வளவு பணம் இருந்தோம் உன் பையனை அங்க கோமலத்தோட நிக்க வச்சுக்கிறிய, ஒரு 150 ரூபா போட்டு ஒரு சட்டி எடுத்து கொடுத்தா நாங்குது. அப்படி பைத்தியக்காரி. அது மகனுடைய திருவிளையாடல், அவதாரம். அவதாரம் பொம்மக்க வச்சு. அதனால இரு குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தா காலையில எழுந்தவுட எனக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? உனக்கு என்ன வேலை? நான் காலையில பிபி ஆர்டர் வேலை தான். அதுக்கு மேல பிபி ஆர்டர் போச்சு கழிட்டு உடனே முக்கியமான ஒரு கடைக்கு போவேன். அப்புறம் அது என்ன கடை? நேரா குவார்டர் கடை. அதனால அம்மா நேரங்கால தாமதமாகிறது. காலையில எழுந்தவுடன் எனக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? நந்தவன குளக்கரைக்கு சென்று சில தாழவாடலை முடித்து நான் கும்பிடும் குழந்தை வைத்து நியமனம் செய்து என் சாமிக்கு மாதவோ செய்யக்கூடியவன். நான் குவார்டர் கடை பக்கமே போறதில்ல. ஏதோ கொள்ளக்காரனோட கடை பக்கம் போனாங்கன்னா கொடுத்துட்டு வாங்கி குடிச்சுக்கிறது. கோட்டர் கடைக்கு போற கோட்டருக்கு போய் செல்வன் கட்டுப்படாத தாயில கூட்டி போய் செல்வனா நான் குடிக்க போய்